தக்காளி ஊறுகாய் 6 மாதம்னாலும் கெட்டு போகாமல் இருக்கிறது எப்படின்னு பார்ப்போம். தக்காளி தொக்கு இது 1,5 கிலோ தக்காளி நடுவில் உள்ள அந்த இதை எடுத்துகிட்டு நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான மிளகா வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் மஞ்சப்பொடி. இப்போ என்ன பண்ணாலும் பார்ப்போம். அதில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் விட்டு அடிக்கனமான பாத்திரம் வேணும். அதில் இந்த மிளகா வத்தலை போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு பரட்டிட்டு இந்த தக்காளி அதில் போட்டுருவோம். தண்ணியே இருக்கக்கூடாது. அது கூட போடுறதுக்கு இந்த அளவு ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி, ஒரு எலுமிச்சம் அதையும் அதோட போட்டணும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும். ஈரப்பதம் இல்லாமல் வதங்கி வரட்டும் பார்ப்போம். 1,5 கிலோ தக்காளியும் 50 கிராம் மிளகா வத்தல் போட்டு நல்லா வதங்கிட்டு பாருங்க. தண்ணி சத்து இல்லை. இதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு இதை அப்படியே இறக்கி நல்லா ஆற விடணும். ஆற விட்ட அப்புறம் பார்ப்போம். தக்காளி தொக்கு, தக்காளி ஊறுகாய்லாம் இது நல்லா ஆறிடுத்து பாருங்கள். இதை ஒரே ட்ரிப்பாக அரைக்க முடியாது, 2 ட்ரிப்பாக மிக்சியில் போட்டு அரைப்போம். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் அப்படியே நைஸாக அரைச்சின்னு வரணும். அது வந்துட்டு பார்ப்போம். இப்போது இதை அரைச்சின்னு வந்துடலாம். இப்போது நல்லா நைஸாக அரைஞ்சிடுது பாருங்க. அதே மாதிரி அடுத்த பகுதியும் போட்டு அரைச்சிட்டு என்ன பண்ணாங்க. இப்போது அடிகனமான கடாய் வச்சுருக்கேன். அதுலேயே நல்லெண்ணெய் விடுறேன். நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே விட்டால் தான் நல்லா வதங்கி நல்லா வரும். எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும். இப்போது எண்ணெய் சூடாகியாச்சு. இதை கடுகு போட்டுருவோம். கடுகு வெடிக்கட்டும். இப்போது கடுகு நல்லா வெடிச்சாச்சு. மொத்தம் அரைச்சது இந்த இருக்குது. எவ்வளோ நைஸாக அரைச்சிருக்கேன் பாருங்க. துளி கூட தண்ணி சேர்க்கலை. தண்ணி சேர்க்காமல் அரைக்கணும். இதை இப்போ அதில் போடுவோம். அடுப்பை சிம்மு பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விடணும். தொப்புன்னு போட்டால் எண்ணெய் மேலே பிடிக்கும். அதனால் லைட்டாக மெதுவாக அடுப்பை சிம் பண்ணிட்டு போட்டு விட்டு நல்லா கிளறிகிட்டே இருக்கணும். அடியில் உட்காராமல் கிளறிட்டு இருந்தால் விட்ட எண்ணெயெல்லாம் கக்கும். அதான் பக்குவோம். இப்போது கரண்டி போட்டு நல்லா மெதுவாக அப்படியே அடுப்பு வந்து மீடியமாக தான் வச்சுக்கணும். கையாக வைக்கக்கூடாது. வச்சுட்டு கிளறுவோம். இப்போது இந்த மாதிரி நல்லா எண்ணெயிலே வேகணும். சொத்த தண்ணி கூட இந்த மிக்ஸி அலம்பி விட்டோம், பாத்திரத்தை அலம்பி விட்டோம், அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அப்படியே அரைச்சி விழுத மாத்திரம் போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு இருந்தால் 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. இது நல்லா வதங்கி வரட்டும். அப்புறம் பார்ப்போம். நல்லா வதங்கிடுது பாருங்க. பார்த்தாலே தெரியுது எண்ணெய் சத்தே இல்லாமல் நல்லா வதங்கிடுது. அதில் வந்து கொஞ்சம் பெருங்காயம் போட்டுடலாம். கொஞ்சம் கடுகு பொடி, கொஞ்சம் வெந்தயப்பொடி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போது கல்லுப்பை பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து தேவையான அளவு போட்டுருவோம். அவ்வளோதாங்க, முடிஞ்சாச்சு. இது நல்லா ஆற வச்சு காற்று போகாத பாட்டிலில், கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாத. இதுக்கு வேற ஒன்றும் சேர்க்க வேண்டாம். கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு எதுவுமே இல்லை சேர்க்க வேண்டாம். அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்கி ஆற வச்சிடணும். தக்காளி தொக்கு, தக்காளி ஊறுகாய் சொல்லலாம், தக்காளி தொக்கு ரெடி ஆயாச்சு. நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் பாட்டிலில் மாற்றிட்டு பார்ப்போம். தக்காளி தொக்கு அருமையாக ரெடி ஆயாச்சு. 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. துளி கூட தண்ணி படாமல் பண்ணியிருக்கு. நல்லா ஆற வச்சு இந்த பாட்டிலில் அடைச்சி வச்சுருக்கு. வெளியிலே வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.